முக்கிய செய்திகள். இந்தியாவின் ஜனாதிபதியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பதவியேற்க இருக்கின்றாரா? இதோ மீண்டும் தெற்கிலிருந்து ஓர் ஜனாதிபதி. இப்போது இந்தியாவில் மட்டுமில்லாமல் இணையம் முழுவதிலும் பேசப்பட்டு வரும் இந்த தகவல் குறித்து இன்றைய தினம் ஒரு பார்வை. தமிழ் சினிமா தலை நிமிர்ந்து நிற்பதற்கு பலர் காரணம் என்றால் அதில் ஒருவராக முன்னிலையில் நிற்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஒருவராகும். இவர் தன்னுடைய வாழ்க்கையில் பல வருடங்களாக சர்ச்சைகளில் சிக்காமல் நிம்மதியான வாழ்க்கையை நடத்தி வந்தார். ஆனால் இப்போது சில காலமாக பிரச்சனை மேல் பிரச்சனையாக சிக்கிக் கொண்டிருக்கின்றார். முதலாவதாக இவருடைய மகளின் விவாகரத்து பிரச்சனை ஆரம்பமானது. அதைத் தொடர்ந்து பதவியேற்பு பிரச்சனை ஆரம்பமானது. இன்னும் ஒரு மகள் ஆடிய நடனம் கூட பிரச்சனையில் சென்று முடிவடைந்தது. மருமகன் தனுஷ் அவர்களுடைய வாழ்க்கை அதுவும் பிரச்சனையாக அமைந்திருக்கின்றது. இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்து வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போது புதிதாக ஒரு வதந்தியில் சிக்குண்டு தவித்து வருகின்றார். இது வதந்தியா அல்லது உண்மையா என்ற கேள்விகளும் இப்பொழுது எழுந்து வருகின்றது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் எப்பொழுதும் கேட்கப்படும் கேள்வியாக அமைந்திருப்பது, நீங்கள் அரசியலுக்கு வருவீர்களா மாட்டீர்களா என்ற கேள்விதான். அதற்கும் சாமர்த்தியமாக கண்ணா, நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய டைமில் கரெக்டாக வருவேன் அப்படி என்று கூறி சமாளித்து வருவார். இப்பொழுது புதிதாக வந்திருக்கும் திரைப்படத்தில் கூட வந்துட்டேன்னு சொல்ல, திரும்பி வந்துட்டேன்னு சொல்ல, 25 வருஷத்துக்கு முன்னால் எப்படி போனானோ அதே மாதிரி திரும்பி வந்துட்டேன்னு சொல்ல போன்ற வார்த்தைகளை அரசியல் சாயம் பூசி பலர் பலவிதமாக பேசி வருவார்கள். அந்த வகையில் இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த ஜனாதிபதியாக பதவியேற்று அதன் மூலமாக மத்திய அரசுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்க இருப்பதாக ஒரு தகவல் பரவி வருகின்றது. இந்த தகவலின் உண்மை தகமை இன்னும் தெரியப்படாத நிலைமையில் இது குறித்து மேலதிக தகவல்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு காத்திருக்கவும். இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்து மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.